Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது கிட்ஸ் ஃபேவரட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. பீச்சுக்கு போனா நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா 3 டிஃபரண்டான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டேஸ்டான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்கு மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கு உருளைக்கிழங்கு நீளமாகவும் உருளையாகவும் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணும்போது ஈவனாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோல் சீவின இந்த உருளைக்கிழங்கை ஒரு குச்சியால் குத்தி அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 8 inch லென்த் இருக்கிற உட்டன் ஸ்கியூர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கை நம்ம வேறு டிஷ்ஷஸ் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, கடைகள்லேயும் கிடைக்கிது. இந்த ஸ்டிக்கால் உருளைக்கிழங்கோட அடியிலேருந்து ஸ்டிக்கு மேலே வர்ற வரைக்கும் சென்டராக குத்திக்கலாம். ஸ்டிக்கால் உருளைக்கிழங்குல சொருகும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குலாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது நம்ம ஸ்பைரலாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவலாக கேப் இருக்கிற மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கத்தியை வெளியில் எடுக்காமல் உருளைக்கிழங்கை மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே கட் பண்ணணுன்னா ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது சம்டைம்ஸ் அது உடஞ்சிடும். இது மாதிரி இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி செஞ்ச மாதிரியே உருளைக்கிழங்கு ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் அது ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் இது மாதிரி குத்திட்டே இருக்கலாம். ஸ்டிக்கை இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அது ஈஸியாக ரொட்டேட் ஆகணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கை முன்னாடி கட் பண்ண மாதிரியே ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை தரையில் வச்சு தட்டும்போது அதுவே ஈஸியாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற வானல் சைஸை விட ஸ்டிக்கு நீளமாக இருந்தால் அடியில் இது மாதிரி பிடிக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய வானல்லாம் எடுத்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்கு எண்ணெயில் வச்சிடலாம். பழைய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணும்போது டார்க் ஆகிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு திருப்பி விட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயை லைட்டாக உதறிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே தூவுறதுக்காக மசாலா எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சாட் மசாலா தான். அதில் இருக்கிற அந்த மைல்டான புளிப்பு இதில் சேரும்போது சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உருளைக்கிழங்குல எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுடலாம். இது மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செஞ்சு கொடுத்தோன்னா குட்டீஸ்லாம் 3-4 உருளைக்கிழங்கு சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீதி இருக்கிற மசாலாலாம் சேர்த்துருக்குறோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக இருக்க தேவையில்ல, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மேலே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடலாம். நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரியே செய்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் டிப் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை தனியாக தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ப்ளைனாக இருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா எதுவும் மிக்ஸ் ஆகாது. உருளைக்கிழங்கு 2 சைடும் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம்.
மசாலா எதுவும் சேர்க்காத வெறும் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நனைச்சி ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துருக்கோம். மசாலா வேணான்றவங்களுக்கு இது மாதிரி தேன் சேர்த்தோம் இல்லைனா சாக்லேட் சிரப் ஊற்றியோ கொடுக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை 3 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இனிமேல் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட பீச்சுக்கு போகணும்னு இல்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் மேலே mayonnaise அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். டேஸ்டான இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை நீங்கள் பீச்சில் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.